வெல்கம் டு தமிழன் கேட். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரொட்டேட் ரெஃபரன்ஸையும் அலைன் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோவில் ரொட்டேட் டூலை பற்றி கம்ப்ளீட்டாக நடத்தியிருக்கேன். சப்போஸ் அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அப்போ தான் ரொம்பவே கிளியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் நம்ம மாடிஃபை பேனலில் மிரர், மூவ், காப்பி, ட்ரிம், எக்ஸ்டெண்ட், எக்ஸ்ப்ளோர் டூல் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இன்கேஸ் அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோஸை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ரொட்டேட் ரெஃபரன்ஸ் தான். இதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணி இது மாதிரி கொண்டு வர போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எதை ரொட்டேட் பண்ண போகிறேனோ அதை ஃபஸ்ட்டு போய் செலக்ட் பண்ணிட்டு R1 டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். நம்ம ரொட்டேட்குள்ளே போயாச்சு. ரொட்டேட்குள்ளே போனோடனே ஸ்பெசிஃபை த பேஸ் பாயிண்ட்னு சொல்லுது. நான் இந்த ஆப்ஜெக்டை எந்த பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேட் பண்ண போகிறோனோ அந்த பாயிண்ட்டை என்னோட பேஸ் பாயிண்ட்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்து நம்ம ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன கவனிக்கணும்னா கீழே காப்பி இல்லைன்னா ரெஃபரன்ஸ்னு ஒன்று வந்திருக்கும். அதில் நம்ம ரெஃபரன்ஸை போய் செலக்ட் பண்ணிடுறோம். ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணணுமே ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் மூணே பாயிண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் இது மாதிரி மாறிடும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த டிராயிங்கோட ஹரிசாண்டல் லைன் இந்த லைனை போய் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு மூணாவது பாயிண்ட்டு எனக்கு இந்த பாயிண்ட் அப்படி இல்லைன்னா இந்த கார்னர் பாயிண்ட் இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த டிராயிங் மாதிரியே நம்மளுக்கு இந்த டிராயிங் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிளாக ரொட்டேட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபைனல் ரிசல்ட்டை கொண்டு வந்தாச்சு. நம்ம எக்ஸாம்பிள் 2ல இந்த ரெண்டு டிராயிங்கை நான் இந்த ஷேப்புக்கு கொண்டு வர போகிறேன். இந்த ஹோல் ப்ராசஸ்லையும் உங்களோட ஆர்த்தோ ஆனில் இருக்கான்னு கவனிச்சுக்கோங்க. சப்போஸ் இது ஆஃபில் இருந்துச்சுன்னா நீங்கள் F8 ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இது ஆன் ஆயிரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதை ரொட்டேட் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு போய் செலக்ட் பண்ணிட்டு R1 கொடுக்குறேன். நம்ம ரொட்டேட்குள்ளே போயாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்னோட பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். நான் இந்த டிராயிங்க்கு நான் இது என்னோட பேஸ் பாயிண்ட்டை வச்சுக்கிறேன். பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணுமே கீழே நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும். அதில் நம்ம ரெஃபரன்ஸை போய் செலக்ட் பண்ணிக்கிறோம். ரெஃபரன்ஸ் போயாச்சு. இப்போ நான் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன், என்னோட பேஸ் பாயிண்ட்டை. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் அப்படி இல்லாட்டா இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணோன்னே என்னோட மவுஸை ரைட் சைடில் மூவ் பண்ணால் அது எக்ஸாக்டாக ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆயிரும். அதுவே நம்ம திரும்ப இந்த டிராயிங்கை செலக்ட் பண்ணுறோம், திரும்ப ரொட்டேட்குள்ளே போகிறோம். ரொட்டேட்டில் போயிட்டு என்னோட பேஸ் பாயிண்ட்டை நான் இதோட டாப் கார்னரை நான் எடுத்துக்கிட்டு ரெஃபரன்ஸ் போயிடுறேன். ரெஃபரன்ஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் என்னோட பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதோட சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன். சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு என்னோட மவுஸை டவுன் டைரக்ஷன்லயோ இல்லை அப் டைரக்ஷன்லயோ மூவ் பண்ணா எக்ஸாக்டா அது வெர்டிக்கல் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஆர்த்தோ ஆனில் இருக்க போது நம்ம ரொட்டேட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக ஹரிசாண்டல்லையோ இல்லை வெர்டிக்கலாவோ ஒரு ஆப்ஜெக்டை ஈஸியாக ரொட்டேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் 3ல ரொட்டேட் ரெஃபரன்ஸில் உள்ள பாயிண்ட்னு ஒரு இம்பார்ட்டன்ட் டூலை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இந்த இடத்துல ரெண்டு டிராயிங் வச்சுருக்கேன். இந்த ரெண்டு டிராயிங்கில் ஒரு டிராயிங் 140 டிகிரியில் ரொட்டேட் ஆகிருக்கு. இந்த 140 டிகிரியை நம்ம இந்த 40 டிகிரியாக ரொட்டேட் ரெஃபரன்ஸில் பாயிண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி மாற்ற போகிறோம். இப்போ நான் இதை போய் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு R1 கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்தோன்னே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி முடிச்சோடனே கீழே காப்பி ரெஃபரன்ஸ் கேட்குது. நம்ம ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு பேஸ் பாயிண்ட்டை திரும்ப செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இதோட கார்னரை நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணி முடிச்சோன்னே எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு பாயிண்ட்னு ஒரு டூல் வந்திருக்கும். இந்த பாயிண்ட் டூலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட் டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெஃபரன்ஸ் லைனில் ஏதாச்சும் ரெண்டு பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணலாம், இந்த மிட் பாயிண்ட்டு, அப்படி இல்லைன்னா இந்த எண்ட் பாயிண்ட்டு. இதை நான் செலக்ட் பண்ணி முடிச்சோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்க. நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி முடிச்சோன்னே எக்ஸாக்டாக நம்ம 140 டிகிரியில் இருந்தது 40 டிகிரிக்கு வந்துருச்சு. ஸோ இதை நம்ம திரும்ப பண்ணி பார்ப்போம். இதை செலக்ட் பண்ணுறேன், R1க்கு போயாச்சு. நான் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன் பேஸ் பாயிண்ட்டா. திரும்ப ரெஃபரன்ஸ் போகிறேன். இந்த பாயிண்ட் தென் இந்த பாயிண்ட் தென் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் இல்லைன்னா இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணோன்னே என்ன ஆகுது, எக்ஸாக்டாக இதுவும் 40 டிகிரிக்கு ரொட்டேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ரொட்டேட் ரெஃபரன்ஸில் உள்ள பாயிண்ட் டூல். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது அலைன் டூலை பற்றி தான். அலைன் டூலை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம மாடிஃபை பேனலில் போயிட்டு இந்த திட்ட ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இந்த திட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும் அலைன்னு. இதை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அலைன் டூலுக்குள்ளே போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் மெத்தடை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எஸ்கேப் எம்கே வெளில வந்துடுறேன். ஜஸ்ட் ALன்னு டைப் பண்ணி ஒரு வாட்டி ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணுறேன். நம்ம அலைன் டூலுக்குள்ளே போயாச்சு.
ஸோ அலைன் டூலை எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்த்தாச்சு, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீனை நான் இந்த ஓப்பன் ஸ்பேஸில் அலைன் டூலை யூஸ் பண்ணி ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு ஏஎல்னு டைப் பண்ணி ஒரு வாட்டி ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணுறேன். நம்ம அலைன் டூலுக்குள்ளே போயாச்சு. நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்டெப்பு ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்பு. நான் இந்த கார்னர்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். தென் அந்த கார்னர் எந்த கார்னரோட போய் மெர்ஜ் ஆகணுமோ அந்த கார்னரை போய் செலக்ட் பண்ணுறேன். தென் இந்த கார்னர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இந்த கார்னர் எதோட போய் ஒட்டி இருக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த கார்னர் பாயிண்ட நான் செலக்ட் பண்ணிடுறேன். சோ இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் மட்டும் ஒரு வாட்டி பிரஸ் பண்ணுங்க. ஸ்பேஸ் பிரஸ் பண்ணோனே இந்த ஒரு ஆப்ஷன் கேட்கும், ஸ்கேல் பண்ணணுமான்னு கேட்கும். ஆமாங்க, இதை ஸ்கேல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஸ்கிரீன் சைஸ் சின்னது, அதுவே இந்த இருக்க ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. சோ நீங்க எஸ் மட்டும் ஒரு வாட்டி பிரஸ் பண்ணுங்க, இது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட் டூலையோ ஸ்கேல் டூலையோ யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அலைன் டூல்னு ஒரு சிங்கிள் டூலை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இந்த டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சப்போஸ் அந்த ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு பாருங்கள், அந்த ஸ்கேலை நீங்கள் நோன்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட டிராயிங் இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, அலைன் டூல் ரொம்பவே சிம்பிளான ஒரு டூல் தான். நாம் இந்த செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். நீங்கள் லைக் பண்ணுறதும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.